ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த தீட்டு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசினோம் இல்லைங்களா? தாம்பத்திய தீட்டு அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் நம்ம பேசினோம். ஃப்ரெண்ட்ஸ், அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான், வீட்டுக்கு விளக்காகிற தீட்டு. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு பயங்கரமான குழப்பம். சாமிக்கு கும்பிடுறது, கோயிலுக்கு போகிறது, விளக்கு ஏற்றலாமா ஏற்ற வேண்டாமா, துளசி மாலை போட்டுக்கலாமா, அந்த மாதிரியெல்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. இது என்ன மேடம் பண்ணுறது, எப்படி இதை எப்படி கொண்டு போகிறதுனே நிறைய பேருக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் முக்கியமாக நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். அம்மா, தயவு செஞ்சு இதையும் அப்படி தான் தீட்டு அப்படின்னு சொல்லாதீங்க. இதுவும் ஒரு புனிதமான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? அதாவது நம்ம உடம்பில் கழிவுகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது இல்லைங்களா? நீங்கள் வேர்வை இருக்கு இல்லையா, நமக்கு தோலில் வேர்வை வெளியே வருது இல்லையா? இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி வேர்த்து ஊற்றும். நம்ம வீடு கூட்டி தொடச்சி அதெல்லாம் பண்ணுறப்போ அப்படி வேர்த்து ஊற்றும். உடனே போய் குளிப்போம் இல்லையா? வீடு கூட்டி தொடச்சிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் சாமி கும்பிடுவோம், சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு வேலை செய்யும்போது நமக்கு வேர்த்து வெளியே வருது இல்லையா? அதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? உடலில் இருக்கிறது இந்த தோலில் இருக்கிற அந்த ஓப்பன் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகி வேர்வை வெளியேறும். ஓகேங்களா? அதெல்லாமே நம்ம உடலில் இருக்கிற கழிவுகள் தான். அதே போல் சிறுநீர் அப்படின்றது உடல் கழிவு. காலைக்கடன் அப்படின்னு சொல்கிறது உடல் கழிவு. அதே போல் நம்ம உடம்புல அங்கங்கே ஏதாவது ஒரு கொப்பளங்கள் வரும். அந்த கொப்பளம் கொஞ்ச நாள் இருந்து பழுத்து வெடித்து அதில் வரும் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடலில் சேர்ந்த ஒரு அழுக்கோ அதை வெளியேற்றணும் உடம்புன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா, எந்த வழியிலையும் எங்கேயும் கை கால்களில் எந்த இடத்துலையும் ஓப்பன் பெருசாக இல்லை, ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி அது பழுத்து அது உடஞ்சி அதுலேருந்து அந்த வழியாக அந்த கழிவு என்ன இருக்கோ, அழுக்கு என்ன இருக்கோ, அது எத்தனையும் வெளியேற்றிடும் நம்ம உடம்பு. ஓகேங்களா? நம்ம உடம்பே ஒரு டாக்டர் மாதிரி தான். அதுக்கு என்ன செஞ்சுக்கணுமோ அதுவே செஞ்சுக்கும். அந்த மாதிரி நமக்கு அதாவது ஒரு பொண்ணு பூப்படைஞ்சதுக்கப்புறம் பெரிய மனுஷி ஆயிட்டா அப்படின்னா, அதாவது அந்த உடம்பு, அந்த பொண்ணோட உடம்பு ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். அவளோட யூட்ரஸ் நல்லா விரிவடைஞ்சு முழுசாக வளர்ந்துருச்சு. அதனால் இனி ஒரு குழந்தைய தாங்க முடியும், ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 13-14 வயசில், ஒவ்வொருத்தங்களுக்கு 11 வயசில், ஒவ்வொருத்தங்களுக்கு 16-17 வயசில் கூட ஆகும். ஓகேங்களா? இதில் தப்பே இல்லை, எந்த வயசில் வேணாலும் ஆகலாம். அதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். அந்த பெண்ணோட உடம்பில் இருக்கிற அந்த கர்ப்பப்பை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மென்சுரேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது மென்சுரேஷன் டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அது 3 நாட்களாக இருக்கலாம். வீட்டுக்கு விளக்காகிற நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா தமிழில். அது அந்த கர்ப்பப்பை விரிவடைஞ்சு நல்லா ரெடி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கர்ப்பப்பையில் பெண்களுக்கு கருமுட்டை அப்படிங்கிறது உற்பத்தி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கருமுட்டை எதுக்காக உற்பத்தி ஆகுது அப்படின்னா, தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த கணவரோடு அவங்க சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கணவர்கிட்ட இருந்து வர்ற சில விஷயங்களும் இந்த கருமுட்டையும் சேரும்போது அவங்களுக்கு குழந்தை தங்கும். ஓகேங்களா? அப்படி குழந்தை தங்குச்சு அப்படின்னா அந்த கர்ப்பப்பை அந்த தங்குன குழந்தைய வளர்த்தி முழுமையாக பெருசாக்கி அந்த குழந்தைய பிறக்க வைக்கும் இல்லைங்களா? இதுதான் கர்ப்பப்பையோட வேலை. அப்படிப்பட்ட கர்ப்பப்பை கருமுட்டை வர்ற நேரத்தில் தாம்பத்தியம் நடக்காமல் அந்த கருமுட்டை வீணாகுது. அப்படி வீணான அந்த கருமுட்டை வெளியேறது தான் அந்த வீட்டுக்கு விளக்கான நாட்களில் நடக்கிற அந்த இரத்தப்போக்கு. அப்படி நமக்கு நம்ம கருப்பையில் வர்ற அந்த கருமுட்டை சினைமுட்டை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அது வெளியேறது தான், வெளியே போகுது. அந்த தேவை முடிஞ்சிருச்சு, அது இருந்துச்சு, அதுக்கு தேவை நடக்கலை, அதனால் அது முடிஞ்சு வெளியேறுது. இப்படி வர்ற ஒரு இரத்தப்போக்கு சாதாரண நம்ம வேர்வை மாதிரி ஒரு விஷயந்தான். எப்படி நம்ம உடம்புக்குள்ளேருந்து வேர்வை வெளியேறுதோ
அது வேர்வை வெளியேறுதோ அதே மாதிரி மாதம் இந்த இரத்தப்போக்கு வெளியேறி ஆகணும். அப்படி ஆகாமல் போச்சுன்னா உங்கள் உடம்புல பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? எத்தனை பெண்கள் இது மாதம் கரெக்டாக நடக்காததுனால டாக்டர்கிட்ட போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? திருமணமான பெண்கள் குழந்தை ஆகலை, இதை முதல்ல இந்த பீரியட்ஸை கரெக்ட் பண்ணுங்க, அப்போ தான் குழந்தை ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்காக டாக்டர்கிட்ட போயிட்டுருக்காங்க. ஆனால் சிலருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாதம் கரெக்டான தேதிகளில் அது நடந்துடும். ஓகேங்களா? இது நம்ம உடம்புல ஒரு கழிவு வெளியேற்றம் தான் இந்த விஷயமோ தவிர இந்த விஷயத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அது வெளியேற இடமும் அதனோட அந்த ரத்தம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அது ஏதோ தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறீங்க. அப்போது ஒரு சிறுநீர் வெளியேறது அந்த இடத்துல இருந்து தான், ஒரு காலைக்கடன்கள் வெளியேறது அந்த இடத்துல இருந்து தான். அதுக்காக அதெல்லாம் தீட்டா? டெய்லியும் காலையில் நம்ம எந்திரிச்சு நம்ம அந்த வேலைகளெல்லாம் செய்கிறோம், அது தீட்டா? அதை தீட்டு கணக்கிலையா வைக்கிறீங்க? இல்லை. அதே மாதிரி இது மாதம் வெளியேறக்கூடிய ஒரு நம்ம கழிவு, உடல் கழிவு. அதுக்காக அதை தீட்டுன்னு சொல்கிறீங்க. புரியுதா? ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை சொல்லலை, அதை முன்னாடி இருந்து சில பேர் அது தீட்டுன்னு சொல்லி நம்ம மூளையை நம்ப வச்சுட்டாங்க. அது தப்பு, அது தீட்டு அப்படின்னு சொல்லி. அதனால் இனிமேல் அந்த மாதிரி இதை நம்பாதீங்க. அது தீட்டெல்லாம் கிடையாது, நம்ம உடலுடைய கழிவு. அந்த உடல் கழிவு வெளியேறதா செய்யும். அது வெளியே வரலைன்னா உடம்பு தான் கெட்டு போகும். ஓகேங்களா? அதனால் அது வெளியேறது ரொம்ப நல்லது, அது நல்ல விஷயம். அதை விட இன்னொன்று, அந்த விஷயத்தை தீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? 10 மாதம் அந்த தீட்டுக்குள்ளே தான் இருந்துட்டு வந்தாங்க. அந்த தீட்டு தான் அவங்கள பத்திரமாக பிடிச்சி வச்சுருந்தது. ஓகேங்களா? ஒரு குழந்தை உருவாகினா அந்த 10 மாதங்களும் இந்த தீட்டு வெளியேறாது. ஓகேங்களா? அந்த தீட்டு தான் அந்த யூட்ரஸ்குள்ளே அந்த குழந்தை உருவாகி பெருசாகி வளர்கிற வரைக்கும் அந்த குழந்தைய பத்திரப்படுத்தி வச்சிட்ருக்கிறதே அந்த தீட்டு தான். அந்த தீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே தான் அது தீட்டு, அது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புரிஞ்சுதுங்களா? அவங்களே அதிலிருந்து வெளியே வந்தவங்க தான். ஓகேயா? அவங்க மட்டும் இல்லை, எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கர்ப்பப்பைக்குள்ளே இந்த தீட்டுக்கூடையே 10 மாதங்கள் வாழ்ந்துட்டு தான் மொத்தமாக வெளியே வந்தாங்க. சரிங்களா? அதனால் இதை தீட்டு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. இது தீட்டும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சரியா? ஏன் தனிமைப்படுத்தப்பட்டாங்க பெண்கள் அந்த காலத்தில் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு சானிட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படி இந்த இரத்தப்போக்கை நம்ம கஷ்டம் இல்லாமல் அதை சுத்தப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இப்போது எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சிருச்சு. நம்ம அதை கரெக்டாக இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி நம்ம அதை சுத்தப்படுத்திக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி தெரியும். ஆனால் அந்த காலத்தில் அதை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு சானிட்டரி பொருட்கள் எதுவுமே இல்லை. அதனால் பெண்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா துணி தான் கொடுப்பாங்க. ஒரு துணியை வச்சுக்கிட்டு அவங்க பத்திரமா ஒரு இடத்துல உட்காந்துக்குவாங்க. அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போது அந்த கஷ்டத்தையே அவங்க அனுபவிக்க வேண்டாம். நடக்கிறதோ வேலைகள்லாம் செய்யும்போது அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறனால அவங்கள அவங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் ஒரு ஓரமாக அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடி அந்த உலக்கையை வச்சுருவாங்க. ஏன்னா இப்போது வீட்டில் இருக்க ஆண்களுக்கு ஒரு பொண்ணு ஏன் அங்கே உட்காந்துட்ருக்குன்னு தெரியாமல் போயிடும். சரி, இந்த உலக்கையை வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காரணத்துக்காக அந்த பொண்ணு அங்கே உட்காந்துருக்கு, அந்த பொண்ணை எதுக்காகவும் கூப்பிடக்கூடாது, அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு வீட்டில் இருக்க ஆண்கள் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க ஆண்களும் யாராவது புதுசாக வீட்டுக்கு வந்தாலும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு உட்கார வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு உலக்கையும் வச்சுருவாங்க. அப்படி அவங்க அங்கே வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு பத்திரமா அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் அவங்க அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? சுத்தத்துக்காக தான் இது, சுத்தப்படுத்திக்கிறதுக்கு. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச வழி ஒரு இடத்துல பேசாமல் உட்காந்துக்கிறது தான். ஓகேங்களா? அதனால் அதுக்காக அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பழக்கம் கொஞ்சம் மேலே வர கொஞ்சம் சானிட்டரி வேர்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்க பேசாமல் இருக்கட்டுமே,
கொஞ்சம் அவங்க எந்த வேலையும் செய்யாமல் இருக்கட்டும், அவங்க உடம்புக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவும் கொஞ்ச நாட்கள் அவங்க ஒரு இடத்துல தனிமைப்படுத்தி உட்கார வைக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது இதுக்கு இன்னும் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே மக்கள் வந்து நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது வந்து தீட்டு அப்படின்ற விஷயம்லாம் இன்றைக்கெல்லாம் இல்லவே இல்லை. இன்றைக்கி வந்து முன்னேறின பெண்கள் இதை இன்றைக்கி வந்து படித்த பெண்கள் யாருமே இதை தீட்டு அப்படின்லாம் சொல்கிறதே இல்லை. ஆனால் படிச்சுட்டு இன்னும் வந்து இது யாரோ சொன்னதுக்கெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இதை தீட்டு அப்படின்னு சொல்லிகிட்ருக்க நீங்கள் தான், பெண்கள் தான் நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கேட்டிங்க இல்லையா? நீங்கள் அத்தனை பேரும் இதுக்கு இந்த தீட்டுக்கு என்னம்மா பண்ணுறது, இந்த தீட்டுக்கு என்னம்மா பண்ணுறது தான் கேட்டிங்க. அதனால் அது தீட்டு அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. அது ஒரு குழந்தைய தாங்கி உங்ககிட்ட கொடுக்குற ஒரு புனிதமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள்லாம் தீட்டுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டீங்களே, அந்த குழந்தையெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? புரிஞ்சதா உங்களுக்கு? அது இல்லைன்னா உங்களுக்கு குழந்தைய கிடச்சிருக்காதுமா. புரிஞ்சதா? அதனால் உங்கள் குழந்தைய கொடுத்த ஒரு புனிதமான விஷயம் அது. அதனால் அதை தீட்டு அப்படின்னு சொல்கிறத இன்னையோட விட்டுருங்க. அது தீட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ரெண்டாவது, இந்த மாதிரி இருக்கும்போது நான் கோயிலுக்கு போகலாமா, விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் சொல்லிட்டேன், இது புனிதமான விஷயம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்னென்னா, இது வந்து இந்த விஷயம் நடக்கும்போது வயிறு வலி, இந்த தொடைகளில் வலி, கால் வலி எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? இடுப்பு வலி எல்லாமே. இந்த நேரத்தில் கோயிலுக்கு உங்களால் போயிட்டு வர முடியும், இத்தனை வலிகளையும் தாங்கிட்டு அப்படின்னா தாராளமாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உங்களால் இந்த வலிகளோட, அதாவது தாராளமாக நீங்கள் இந்த வீட்டுக்கு விளக்கான சமயத்தில் நீங்கள் கோயிலுக்கே போயிட்டு வரலாம். எந்த இதுவும் கிடையாது. கடவுள் தான் உங்கள் உடம்பை செஞ்சார், அந்த கடவுள் தான் இந்த விஷயத்தை உங்கள் உடம்புக்குள்ளே வச்சார், அந்த கடவுள் தான் தாம்பத்தியங்கிற விஷயத்தை வச்சார், அந்த கடவுளே தான் குழந்தைங்கிற விஷயத்தையும் வச்சார், அந்த குழந்தையே இந்த தீட்டுக்குள்ளேருந்து தான் வெளியே வந்துச்சு, இதையெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னவங்களும் இந்த தீட்டுக்குள்ளேருந்து தான் வெளியே வந்தாங்க. ஓகேங்களா? அதனால் இது புனிதமான விஷயம், இதில் எந்த தீட்டும் கிடையாது. அதனால் தாராளமாக கோவிலுக்கு நீங்கள் போகலாம். ஓகேங்களா? இப்படி அதாவது நான் சொல்ல வர்றது உங்கள் உடம்பை பற்றி மட்டும்தான். உடம்புல இந்த மாதிரி நேரங்களில் நானும் ஒரு பெண் தானே, இந்த விஷயங்களெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன் இல்லையா? அதனால் இந்த நேரங்களில் நமக்கு வலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன், இந்த வலியெல்லாம் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போகிறதுங்கிறது, கோயிலுக்கு இல்லை, வீட்டில் எந்திரிச்சு ஒரு வேலை செய்கிறது அப்படிங்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஓகேங்களா? அந்த மாதிரியே தான் வீட்டில் விளக்கு ஏற்றலாமான்னா தாராளமாக ஏற்றலாம், 100% ஏற்றலாம். இது எந்த வித தீட்டும் இதில் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அதனால் தைரியமாக யாருக்கும் கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டார். ஏதாவது சொல்ல நினைக்கிறவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா பார்த்துக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை பேசுகிறக்கும் யாருனாலையும் முடியாது. தாராளமாக நீங்கள் விளக்கேற்றுங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதில் எந்த தீட்டுமே கிடையாது. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் செய்யுங்க. ஓகேயா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.